வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,930 970 இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்தால் செல்லிங் வாய்ப்பு, இந்த மிடில் அதாவது மார்க்கெட் கேப் அப் இல்லாமல் இதை தொட்டால் இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதுலேருந்து இப்போ நம்ம பெரிய புல்லிஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய புல்லிஸ் போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் இந்த 970 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2000 கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல பெருசாக போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சில் போகலை. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சைடுவேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 21,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது லாஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் பையிங் ஏரியா வாய்ப்பு 2 இடம் சொல்லியிருந்தோம். 21,710 ஒரு பையிங் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வரல. அடுத்த பையிங் இந்த இடம் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பை ஆணுச்சு. ஆனால் எதிர்பார்த்த பெரிய மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இல்லை. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தோம், எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலே வெரி புல்லிஸ்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் வெரி புல்லிஸாக போகல. நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சில் அது போகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 800 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 990 கிட்ட 200 பாயிண்ட் இந்த இடத்துல மூவ் ஆயிருந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு அதை தாண்டி, அதாவது 47,200 நான் இந்த இடத்துல போயிருன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு போகல. இங்கே 200 பாயிண்ட் மட்டும் மேலே போணுச்சு. அதே சமயத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் சைடுவேஸ் சொல்லியிருந்தோம். அதாவது 46,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸ் இருக்கும். இங்கே இருந்த பையிங் வாய்ப்பு, இங்கே பையிங் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த பையிங் வாய்ப்பு மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபுல் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு டே கேண்ட்லேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ட்ராகன் பெல்ட் வச்சு இதன்படி மார்க்கெட்டு மேலே போகிறது வாய்ப்பு. அது மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு அப்படியே ஃபுல் சைட்வைஸ் ஆகிட்டு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்கத்தோட வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு நம்ம கிளியராக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம்னா 21,977 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 21,940 அடுத்தடுத்து பக்கத்துலேயே இந்த சப்போர்ட் இருக்குது. நம்ம அடுத்த சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 21,813 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடது கணிப்படி இந்த 21,813 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 21,710. சரி ஓகே, இது என்ன மாதிரி நகர வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெசிஸ்டன்ஸும் போட்டு முடிச்சிடுவோம். அதுக்கு அடுத்தது பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 22,080 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அது நியராகவே இருக்குது. அது 22,123 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்ச் மேலே சப்போர்ட் போட்டோம். அப்புறம் எப்படி மூவ்மெண்ட்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னா இது ஒரு எல்லோ ஜோன் தான் போட்டாகணும். இந்த இடங்கிறது இம்பார்ட்டன்ட் ஜோன். இப்போ இந்த ஜோனுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,977 இந்த ரேஞ்சு இது கீழே இதுவும் எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த ஜோன் நெருங்கிடுச்சு. இது இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,700 வரைக்குமே. அதே போல் மேலோட எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். 21,350 வரைக்கும். ஆனால் அப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணாத பட்சத்தில் இந்த இடத்துக்குள்ளே சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,200க்கும் 21,950க்கும் இந்த ரேஞ்சில் 950 கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கீழே விழ வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலே கீழே தான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த 21,940 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். மார்க்கெட்டை அவ்வளோ கிளியராக சொல்லிக்கிற மாதிரி செட்டப்பே இல்லை.
ஆனால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை மாறிட்டு, அதாவது இந்த இடத்துல ஆக்சுவலாக பை நடந்திருக்கணும், ஆனால் இங்கே பெருசாக மூவ் ஆகலை. அதனால் கிளியராக நம்மளால் சொல்ல முடியல. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இது இறங்கினா மட்டும் தான் செல்லிங், இதை தாண்டினா மட்டும் தான் பையிங். இதுக்கு இடையில சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பு. இந்தமாதிரி குழப்பமான ஒரு செட்டிங் இருந்தாலும் பெரும்பாலும் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று வரைக்குமே நம்ம சொல்லியிருந்தோம், வரிசையாக 2 டோஜ் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் அப்சைடு வந்து மறுபடியும் டோஜ் தான் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து இன்றைக்கி பெருசாக மூவ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, மார்க்கெட் அடுத்து மேலே போக வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் மறுபடியும் டோஜ் தான் போட்டிருக்கு. சரி, ஓகே, இதை வந்து இப்போ டே வச்சு பார்க்க முடியாது. 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,778, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 46,990, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 47,231, 47,421, 47,737 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன லோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா 46,570, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 46,412, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடம் 46,170. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வராது. 46,051 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த லோ 45,828. இது வரைக்கும் போதும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம கிளியராக சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட்டில் இல்லை. ஆனால் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்தால் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 46,412 அப்படிங்கிறது இருந்தாலும் சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் செல்லிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 46,990, 47,000 வச்சுங்க. இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கே போனால் செல்லிங், இங்கே வந்து பையிங். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் மார்க்கெட் தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி இதுக்குள்ளே தான் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா இந்த வைட் ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக மூவ் ஆகிற மாதிரி தெரில. ஒரு வேளை மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் இருந்தால் வேணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் அப் இருந்து இந்த 47,000 தாண்டினா மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேஸ் தான் இருக்க வாய்ப்பு. அந்த மாதிரி தான் மார்க்கெட் செக்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெருக்கி ஒரு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சு மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே சைடுவேஸ் மார்க்கெட் தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி செட்டப் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மிட் கேப் பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பெரி சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இதுக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 72,400 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 72,175, அதுக்கு அடுத்து 72,013, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 71,674 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 72,875, 72,985, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 73,364. இப்போ பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்த செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இது ஒரு எல்லோ ஜோனாக போகிறேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் நிஃப்டி பேங்க் எல்லாம் இதே போல் தான் காட்டுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து பெரிய ஃபாலோட போடலாம் தாண்டாத பட்சத்தில். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டீலுக்கு வாய்ப்பு இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங் வாய்ப்பு தான். இந்த இடத்துல இருந்து பையிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தவரை பை, ஆனால் இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடம் வரப்போ அதாவது 72,870 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஒரு சின்ன செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துலேருந்து அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே போயிட்டால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பையிங், இது சின்னதாக போட்டுருவோம், இதை கூட மேலே தூக்கி போட்டுருவோம். இதுக்கு மேலே வந்தால் அதாவது எல்லோ ஜோனுக்கு மேலே 72,985 மேலே பெரிய பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல பையிங் இருக்கிற வாய்ப்பு, சின்ன பையிங். 72,402 தொட்டால் ஒரு பையிங் இருக்கும். செல்லிங்னு பார்த்தீங்கன்னா 72,870 தொட்டால் இந்த இடத்துல இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா 72,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பையிங் இருக்க ஏரியா தான் இந்த இடமும். இந்த இடம் பையிங், இந்த இடமும் பையிங் தான். அதாவது 72,000 பையிங் தான், 72,400 பையிங் வாய்ப்பு இருக்கிற இடம் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா 73,000 தாண்டினாலும் பெரிய பையிங்கிற வாய்ப்பு இருக்கும். செல்லிங்னு பார்த்தோம்னா அந்த 72,870 அப்படிங்கிறது தான் செல்லிங் பாயிண்ட்டாக
சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஆனால் பாக்கி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ மார்க்கெட் இந்தமாரி ஒன்றுக்கு ஒன்று முரண்டான இருந்தாலே பெரும்பாலும் சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு டைப்பு இது பையிங்காகவே இருக்க மாதிரி காட்டுது, அதெல்லாம் ஓரளவுக்கு செல்லிங் இருக்க மாதிரியும் காட்டுது. இந்தமாரி இருந்தாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் இருக்க கூட வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிளியரான ஒரு பேட்டர்னில் மார்க்கெட்டில் அதனால் நல்லா கிளியராக சொல்ல முடியல. ஆனால் இந்த இடத்துல வந்தால் பை பண்ணலாம். அதனால் இந்த பையிங் ஏரியா மட்டும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன், எந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மிடிலெல்லாம் நம்ம பை பண்ணோம்னா லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.